ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். புதுசாக ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து நிறையவே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதனால் புதுசாக ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங் தான், டைம்லெஸ் ரீடிங் தான். எப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ எனக்கு தெரியுது நம்ம போடுற எல்லா வீடியோவும் வரிசையை நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. இட்ஸ் ஓகே, நல்ல விஷயந்தான். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். பட் ஒன் விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் எல்லா வீடியோவும் ரெஸ்னேட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இது ஜென்ரல் இருந்தால நிறைய வீடோட எனர்ஜி இங்கே நமக்கு ரெஸ்னேட் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துக்கோங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. பர்சனலாக ஹீலிங் வேணும், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், நெகட்டிவிட்டியாக இருக்கேன், சேடாக இருக்கேன், லைஃப்பில் எல்லாமே வந்து பிளாக்கேஜாக இருக்குது, நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, முதல்ல சந்தோஷமே இல்லை அப்படின்னு உள்ளவங்க கண்டிப்பாக ஒரு ஹீலிங் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டெவில், Nine of Wands, Hermit, Ace of Wands, Lovers, King of Cups. So bottom of the deck, Death. Seven of Pentacles, Nine of Wands, Death, World, Nine of Pentacles, Five of Swords. So bottom of the deck, Three of Cups. Inner voice, creativity, sorrow, innocence, success, courage. Okay. So bottom of the deck, morality. ஓகே, ஸோ இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ ஃப்யூச்சரில் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சக்ஸஸ் எட்டுமா, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே ஆக்சுவலி என்னோடய லைஃப்பில் நான் ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஒன்லி நான் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் மட்டும்தான் வந்து என் மைண்டு ஃபோக்கஸ் ஆகும். ஸோ முன்னாடி அப்படி கிடையாது. பட் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்த பிறகு ஒரு சில விஷயங்கள் லேர்ன் பண்ண பிறகு ஸோ நான் என்னோடய லைஃப்பில் நான் ஒன்லி திங்க் பண்ணுறது ஜஸ்ட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் மட்டும்தான். ஸோ சாப்பிட சாப்பாடு இருக்கா, குளிக்க தண்ணி இருக்கா, போட ட்ரெஸ் இருக்கா, ஸோ இதில் மட்டும்தான் மைண்டு ஃபோக்கஸ் ஆகுமே தவிர வேறு எதுலேயும் மைண்டு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஒன்லி ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். இன்றைக்குள்ள நானே எப்படியே சந்தோஷமாக கொண்டு போயிடணும், நாளைக்கு என்ன நடந்தால் நமக்கு என்ன, அதெல்லாம் இறைவன் பார்த்துப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் மட்டும்தான் என் லைஃப்பில் நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஜீவிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு நம்ம உங்களோட எனர்ஜி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு ஓவரால் இந்த கார்டோட எனர்ஜி வச்சு எனக்கே கிடைச்ச ஒரு இன்ட்யூஷன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேபி ஒன் சைட் லவ் நோ கான்டெக்ட் சிச்சுவேஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக இது ரெசனேட் ஆகும். ஓகே ஓகே ஃபஸ்ட் நம்ம வீடியோ பார்க்கணுன்ற எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே
ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பெர்சன் கூட ஃபர்ஸ்ட் நீங்க மேபி லவ்வரா இருந்திருக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஒரு பெர்சன் கூட பயங்கரமா நீங்க அட்ராக்ட் ஆகிருக்கலாம். மென்டலி, பிசிக்கலி, எமோஷனலி பயங்கரமா அட்ராக்ட் ஆகிருக்கலாம். ஏன்னா நமக்கு லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்குது. 2 ஆஃப் கப்ஸ். ஓகே. ஸோ 2 பேரோட திங்கிங் ப்ராசஸ் 2 பேருக்கும் பிடிச்ச விஷயங்கள் அவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கலாம். உங்கள் 2 பேருக்குள்ள இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒத்து போகிறது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். பட் என்னென்ன இந்த ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷனில் டோட்லி டெத் ஆகிட்டு வந்துட்டு ஒன்றும் இல்லை ஒரு கான்டாக்டில் ஒரு கம்யூனிகேஷனில் அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு ஒரு நோக்கான சுச்சுவேஷன் அந்த ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷனில் வந்துட்டு உண்டு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட சைடில் ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு பர்சன் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சனுக்கு கொடுத்த ஒரு கேரிங், ஒரு லவ் இது வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இல்லை. ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இல்லை. ஸோ அதனால தான் நீங்கள் ஒரு ஹெர்மிட் மோடுக்கு வந்துட்டு உண்டு. ஒரு கிளாரிட்டி இல்லை. மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமில் உங்களுக்கு வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு ட்ரஸ்ட் இல்லை. மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஃப்யூச்சர் ஏட்டுமா, இந்த ஒரு பர்சன் நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாமா, ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனால் இந்த ஒரு பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டு, ஸோ அதனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டெத் ஆகிட்டு உண்டு. ஸோ டெத் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் இல்லை. இந்த ஒரு பர்சன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து மேபி ஒரு இப்போ நமக்கு ஒரு லவ்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அழகு தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லணும், ஒரு லவ் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கட்டும், ஒரு கால் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு அழகு தானே. அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டெத் ஆன பிறகு உங்களுக்கு வந்து ஒரு பீஸுங்கிறது ஒரு சந்தோஷங்கிறது இந்த ஒரு பர்சன் தான் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஒரு பர்சனை பற்றி நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு லவ் ஃபார்ம் ஆகிருக்கும். முன்னாடி இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லைங்க. கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஓகே. கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னாலும் இந்த ஒரு பர்சன் மேலே புதுசாக ஒரு ஸ்நேகம், புதுசாக ஒரு ஆசை, புதுசாக ஒரு லவ்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு புதுசாக ஃபீல் ஆகிருக்கலாம். இன்னும் ரொம்ப டீப்பாக ஃபீல் ஆகிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் மேலே பயங்கரமாக உங்களுக்கு அடிக்ஷன் உண்டு. மென்டலி, பிசிக்கலி, எமோஷனலி, செக்ஷுவலி அடிக்ஷன் உண்டு. இந்த ஒரு பர்சனை பற்றி டே அண்ட் ஃபுல் இந்த ஒரு பர்சனை பற்றி ட்ரீம் பண்ணுறது, இந்த ஒரு பர்சனோட திங்கிங்லேயே தூங்குறது, இந்த ஒரு பர்சனோட திங்கிங்லேயே எழும்புறது, ஒரு பயங்கர அடிக்டட், பயங்கர அட்டாச்மெண்ட் அந்த மாதிரி கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த பர்சன் மேலே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த ஒரு பர்சன் பிஹேவ் பண்ண மாதிரி வேறு உங்களுக்கு இந்த ஒரு பர்சனோட பிஹேவியர் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ அட்ராக்ட் ஆகிருக்கும். இந்த ஒரு பர்சன்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்நேகமாக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஸோ வேறு யாருக்கிட்டையும் உங்களுக்கு ஃபீல் ஆகலை. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு வேணும், இந்த ஒரு பர்சன் என்னோடய ஃப்யூச்சர் பார்ட்னராக இருக்கட்டும் சொல்லிட்டு ஒரே ஒரு மௌண்டை மட்டும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்க மாதிரி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் எப்படின்னா வந்து செய்வாங்க, வந்துட மாட்டாங்களா, என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஏங்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் ஓவர் அடிக்ஷன், ஓவர் அட்டாச்மெண்ட் இந்த ஒரு பர்சன் தான் உலகம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களோட மைண்டுக்குள்ள என்னென்னா, ஓகே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிறதுக்கு நான் தானே காரணம், என்னோட சைடில் தானே என் மிஸ்டேக் இருக்குது, நம்ம ஒரு நியூ பிகினிங் பண்ணால் என்ன, நம்ம வந்து ஒரு கப் இந்த ஒரு பர்சனுக்கு ஆஃபர் பண்ணால் என்ன, அந்த ஒரு தாட் உங்கள் மைண்டுக்குள்ளே உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே. ஸோ நம்ம இந்த பர்சனோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஓகே. இந்த ஒரு பர்சனோட சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்டி, செலிப்ரேஷன் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்க லைஃப்பில். ஓகே. இந்த ஒரு பர்சனோட சைடில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு இந்த ஒரு பர்சனோட சைடில் நமக்கு டெத்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் நல்லா கஷ்டப்பட்டுருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போயிட்டு உடனே கரண்ட் சுச்சுவேஷன் ரொம்ப ஏன்னா அவங்க செல்ஃப் ஃப்ளோ பண்ணுறாங்க, அவங்க ஃபோக்கஸ் ஆகுறாங்க, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களோட வேல்யூ என்னன்னு மனசிலாக்குறாங்க. ஓகே. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நொடியும் சரி, ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் சரி, ஒவ்வொரு ட்ராமா சரி எல்லாத்தையும் லைக் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே. இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்ல போகிறதுனா, இன்றைக்கி பிரியாணியா ஓகே, நாளைக்கு பழைய கஞ்சியா ஓகே, ஸோ எல்லாத்தையும் மஸ்ட் பண்ணிவிட்டு பயங்கரமாக ஒரு செல்ஃப் ஃப்ளோ பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி. ஓகே.
பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் வந்து மேபி நீங்கள் நினைக்கலாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம்ல கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் கஷ்டப்படுறேன்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் இந்த ஒரு பர்சனுக்கும் வந்து ஃபீலிங்ஸ் உண்டு எமோஷன்ஸ் உண்டு. பட் என்ன இருந்தாலும் எவ்வளோ ஃபீலிங்ஸ் எவ்வளோ எமோஷன்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் என்ன தான் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் இதோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இந்த பர்சனுக்கு உண்டு. உங்களை பற்றியான திங்கிங்காக இருக்கட்டும் ஃபீலிங்ஸாக இருக்கட்டும் மிஸ்ஸிங் ஃபீல் எல்லாமே இந்த ஒரு பர்சனுக்கு உண்டு. பட் என்ன இருந்தாலும் இவர் செல்ஃப் லவ் பண்ணனால கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதோட கோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு பர்சன் வந்து ஃபுல்லாகவே வந்து கெரியரை ஓடிட்ட பர்சனாக மாறிட்டு உண்டு. ஓகே, ஸோ என்ன இந்த ஒரு பர்சனுக்கு சந்தோஷங்கிறது நீங்கள் தான். ஓகே, இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஒரு சந்தோஷம் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் தான். இது நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சனும் கரண்ட் சுச்சுவேஷனில் எமோஷ்னலி இந்த ஒரு பர்சனுக்கும் யாரு கூட கனெக்ட் ஆகிட்டு இல்லை அப்படின்னா உங்ககிட்ட கிடைச்ச ஒரு அட்ராக்ஷனோ ஒரு அஃபெக்ஷனோ இவருக்கு வேறு யாருக்கிட்டையும் கிடைச்சிட்டு இல்லை. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சனும் ஸோ எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் இந்த ஒரு பர்சனாக எனக்கு வேணும். இவங்களும் அதே மாதிரி ஒரே ஒரு வாண்டை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷன். இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு லைஃப்பில் வேணும். இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு வந்து ஸ்பெஷல். இந்த ஒரு பர்சன் தான் என்னோட கம்ப்ளீஷன். இந்த ஒரு பர்சன் என்னோட வேர்ல்டு. ஏன்னா நமக்கு வேர்ல்டு கார்டு வந்துட்டு. பட் என்ன நீங்கள் வந்து ரொம்ப ஏங்கிட்டு இருக்கிறீங்க. பட் இவங்க ஆல்ரெடி ஏங்கியிருப்பாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்க செல்ஃப் லவ் பண்ணனால அவங்க வந்து ஓரளவுக்கு மைண்டை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களும் உங்களுக்காக ஏங்குறாங்க. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்க வந்து தன்னோட ஃபீலிங்ஸ் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்க வந்து செல்ஃப் லவ் பண்ணுறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் ஒரு பர்சனுக்கு ரிக்ரெஷன் உண்டு. சிந்து எனக்கு இந்த ஒரு பர்சன் வேர்ல்டு ஆகும். எனக்கு இந்த ஒரு பர்சன் வந்து ஒரு பயங்கர கிஃப்ட் ஆகும். என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த மாதிரிலாம் நம்ம கஷ்டப்பட விடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பண்ணாமல் இருக்கலாம். வேறு மாதிரி நம்ம டீல் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிக்ரெஷன் உண்டு. ஓகே, ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எந்த சுச்சுவேஷனில் போகும் பார்ப்போம். ஓகே ஓகே ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து வந்திருக்கும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஒரு ஆள் மட்டும் கிடையாது, ரெண்டு பேருமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய லெசன் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. பட் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மனசை விட்டு இந்த ஒரு பர்சனு போயிட்டுல, அதே மாதிரி அந்த ஒரு பர்சனோட மைண்டை விட்டு நீங்களும் போயிட்டுல. கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு நோக்கான சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தாலும் சரி, டோட்லி டெத்தான ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, இந்த ஒரு பர்சனுக்கு போக போக ஸ்னேகங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, விட டிக்ரீஸ் ஆகலை. ஸோ அதே ஒரு சுச்சுவேஷன் உங்கள் மைண்டுக்குள்ளேயும் உண்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் அது ஒரு பெரிய க்ரோ தானே. ஓகே, ஏன்னா ஒரு செப்பரேஷனோ ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனோ இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒன்றும் செஞ்சுட்டில்ல. அப்படின்னா இந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் சரி, ஒரு செப்பரேஷன் சரி, நீங்கள் வேறு யாரையும் சூஸ் பண்ணிட்டு கிடையாது. இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் திங்க் பண்ணாமல் இருந்ததும் கிடையாது. நாளுக்கு நாள் இந்த ஒரு லவ்வை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸான சுச்சுவேஷன்லேயும் க்ரோ ஆகிட்டு உண்டு. மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து நடந்துட்டு இருக்கலாம், வந்து போய் கூட இருந்திருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இது வரைக்கும் எண்ட் ஆகிட்டு கிடையாது. ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் நினைக்கலாம் கரண்ட் சுச்சுவேஷன் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க, ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. ஸோ என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷனை வந்து நான் எப்படி சொல்லுவேன், என்னோட மனசில் இருக்க விஷயங்களை நான் எப்படி இந்த ஒரு பர்சன்கிட்ட சொல்லுவேன். ஸோ தெரியாமலும் சில விஷயங்கள் நடந்துடுச்சு. பட் இதெல்லாம் சொல்லி நான் எப்படி வந்து புரிய வைப்பேன், புரிஞ்சிக்க மாட்டாங்களா, என்னோட மனசு புரியாதா. ஸோ உங்களுக்குள்ள நிறைய தாட் ஓடிட்டே இருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் இப்போ டோன்ட் வரி. இந்த ஒரு பர்சனுக்கு வந்து நீங்கள் காரியங்களை சொல்லி மனசிலாக்காட்டாலும் இந்த ஒரு பர்சனோட சோல் இந்த ஒரு பர்சனுக்கு ரியாலிட்டி என்னன்னு சொல்லி கொடுக்குது. ஓகே, ஏன்னா நமக்கு இன்னர் வாய்ஸ் ஒரு கைடு வந்துட்டு. ஸோ இந்த ஒரு பர்சனுக்கு அதனால இந்த ஒரு பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு செப்பரேஷன்லையும் இந்த ஒரு பர்சன் உங்களை வேர்ல்டாக நினைக்கிறாங்க, நீங்கள் தான் வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு பர்சனோட இன்னர் வாய்ஸ் இந்த ஒரு பர்சனை கைட் பண்ணிட்டு உண்டு. நல்லது கெட்டது எல்லாம் அந்த ஒரு பர்சனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நடந்த நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் அந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணி தப்பு எங்கே நடந்துச்சுன்னு ரியலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதில் அந்த ஒரு பர்சனோட சோல் உங்களை பற்றின நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இங்கே எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிக் கொடுக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் போய் ஆக்ஷன் எடுன்னு சொல்லிக் கொடுக்குது. இந்த ஒரு பர்சனோட சோல் இந்த பர்சனுக்கு கரெக்டாக கைட் பண்ணுது. மேபி இந்த ஒரு பர்சனுக்கு தேர்டே ஓப்பன் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ அதில் வந்து ரெண்டு பேரில் ஒரு ஆள் வந்து ரொம்ப கிரியேட்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். அதே மாதிரி ரெண்டு பேருமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கஷ்டப்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி உங்களுக்கு தேர்ட் பர்சன் யார்கிட்டையும் சொல்லி மனசிலாக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் அந்த இன்னருக்குள்ளே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு டீப் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகலாம். சேம் சுச்சுவேஷன், ரெண்டு பேருக்கும் ஒரே சுச்சுவேஷன் தான்.
ஓகே. அதே மாரி உங்கள பத்தி இந்த ஒரு போஸ்டர்கிட்ட இப்போ உங்ககிட்ட இந்த ஒரு போஸ்டர பத்தி யாராவது தப்பா சொன்னா உங்களுக்கு கோவம் வரும்ல. அதே மாரி தான் இந்த ஒரு போஸ்டரோட சிச்சுவேஷனும். இந்த உங்கள பத்தி வேற யாராவது இந்த போஸ்டர் கிட்ட தப்பா சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு கோவம் வரும். 2 பேரும் சேம் சிச்சுவேஷன் ஓகே. மேபி இதில் ஒரு ஆள் இன்னசென்ஸாக இருக்கலாம், இல்லைங்க 2 பேருமே இன்னசென்ஸாக இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் என்ன ஆனாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நமக்கு ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைரக்ட்லி நமக்கு சக்ஸஸ்ன்னு ஒரு கார்டு வந்துட்டு ஓகே. ஸோ கரண்ட்லி நீங்கள் ஒரு நோக்கான சிச்சுவேஷனில் இருக்கலாம், ஒரு பிளாக்கிங் சிச்சுவேஷனில் என்ன இருந்தாலும் இந்த ரிலேஷன் ஃப்யூச்சரில் வந்து என்ன வந்து கிடைக்கும் போது சக்ஸஸ்ன்னு ஒரு கார்டு வந்துடும். ஸோ கண்டிப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ் எட்டும் ஓகே. பட் கரண்ட் சிச்சுவேஷனில் 2 பேர் வந்து யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணலாம், ஒரு லவ் ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணலாம், மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம் இந்த ஒரு போஸ்டில் லைஃப்பில் வரதுக்காக. ஸோ 2 பேருமே அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். நமக்கு மொராலிட்டின்னு ஒரு கார்டு வந்துட்டு ஓகே. ஓகே. ஸோ காரோட எனர்ஜி பார்க்கக்கூடிய டைமில் நமக்கு ஃப்யூச்சரில் வந்து ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் ஓகே. பட் இந்த ஒரு போஸ்டரோட எனர்ஜி பார்த்திங்கன்னா இந்த பர்சனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன் இருக்குது, பட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தன்னோட ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செல்ஃப் லவ் பண்ணுறாங்க. பட் உங்களோட எனர்ஜி பார்த்திங்கன்னா ஓவர் அடிக்ஷன், ஓவர் அட்டாச்மெண்ட், ஓவர் நெகட்டிவிட்டி, ஓவர் அடிக்ஷன், ஓவர் அட்டாச்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே வந்து ஓவர் அட்டாச்மெண்ட் உடம்புக்கு ஆகாது ஓகே. ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்குறேன் ஓகே. ஸோ வந்து நம்ம பிறக்கும் போதே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே நமக்கு சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. என்னென்னா ஒரு குழந்தை பிறக்கும் போதே அதனோட தலையெழுத்து வந்து எழுதப்பட்டாச்சுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை என் லைஃப்பில் நான் அக்செப்ட் பண்ணுறேன் ஓகே. ஓகே. ஆக்சுவலி வந்து நான் ஃப்யூச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டேன். அது என்ன நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஸ்கூல் லைஃப்பை தாண்டி வந்திருப்போம், காலேஜ் லைஃப்பை தாண்டி வந்திருப்போம் ஓகே. இப்போ நம்ம ஸ்கூலில் போகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூலில் ஒரு பையன் மேலே நமக்கு ஒரு க்ரஷ் ஆகுது, ஒரு அஃபெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ அந்த டைமில் நான் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த டைம் ஸ்டடிக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த ஒரு பையனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க தான் நமக்கு லைஃப், அவங்க தான் நமக்கு உலகம், அவங்கள தான் நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும், குழந்தை குட்டி பெற்றுக்கணும் சொல்லிட்டு நமக்குள்ளே நிறைய கற்பனைகள் திரண்டு ஓடும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், அது ஓவர் அட்டாச்மெண்ட். அந்த டைமில் நமக்கு அந்த ஒரு போஸ்ட் தான் நமக்கு உலகமாக தெரியும். இந்த ஒரு நம்மளோட காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த ஒரு போஸ்டோட தாட்டு தான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். பட் ஏதோ சந்தர்ப்ப சுச்சுவேஷனாக அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு டெத் ஆகி போயிடும். தென் சேம் சுச்சுவேஷன் அதே மாதிரி நம்ம காலேஜ் போகக்கூடிய டைமில் அங்கேயே பார்த்தீங்கன்னா அங்கேயே வேறு யாரு மேலே நமக்கு க்ரஷ் வரும். ஸோ அங்கே அதே மாதிரி தான் நடக்கும். பட் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு எட்டாது. ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி ஒரு ஆன்மா வந்து இந்த உலகத்துக்கு வரும்போது அதனோட தலையெழுத்து எழுதப்பட்டாச்சு. ஸோ அதுதான் நடக்கும் ஓகே. பட் அது என்ன எழுதியிருக்குது நமக்கு தெரியாது. நம்மளோட ஃப்யூச்சர் பார்ட்னர் யாராக இருப்பாங்க நமக்கு தெரியாது. பட் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கூலில் போகும்போது அங்கே ஒரு பையனை பார்த்துட்டு இவன் தான் என்னோடய லைஃப் பார்ட்னர் இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம கற்பனை பண்ணி ஆசையை வளர்த்துக்கிட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆகி அதுக்கப்புறம் லவ் ஃபெயிலில் ஃபார்ம் ஆகி அதில் வெளியே வர்றதுக்கு நமக்கு ஒரு 6 மாதம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் காலேஜ் போகிறோம். ஸோ அங்கே போன ஒரு பையனை புதுசாக பார்த்து மறுபடியும் லவ்வுக்குள்ளே என்ட்ராகி இதில் எதனால் வருது, இதில் நம்ம ஃப்யூச்சரை பற்றி நம்மளே வந்து இதுதான் ஃப்யூச்சராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே திங்க் பண்ணி நம்மளே ஆசையை வளர்த்துக்கிட்டு நம்மளே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு லாஸ்ட் அது நடக்கலைன்னு சொல்லும்போது 2 பேருக்கும் வலிக்கும். ஏன்னா ஃப்யூச்சருங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது நம்ம கையிலே கிடையாது. கல்யாணங்கிறது 1000 காலத்து பையன் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஃப்யூச்சருங்கிறது நம்ம கையில் கிடையவே கிடையாது. இப்போ நான் தப்பாக சொல்ல வரல. இப்போ வந்து 100% பீப்புள்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்குற லவ்வர்ஸ் தான் லாஸ்ட் வரைக்கும் வரலாங்க. 1% மிச்சம் 99% பீப்புள்ஸ் வந்து நம்ம நினைக்கிறது எதுவுமே நடந்திருக்காது ஓகே. இப்போ வந்து அது எப்படின்னா, இப்போ ஒரு அப்பா இருக்காங்க. ஒரு அப்பா டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது தன்னோட சின்ன பொண்ணுக்கு, ஒரு 2 வயசு பொண்ணுக்கு டெய்லி வந்து ஏதாவது வாங்கிட்டு வராங்க. அந்த குழந்தை அதை லைக் பண்ணி சந்தோஷப்பட்டு வாங்கிக்குது. ஸோ ஒரு நாள் திடீர்னு சடனாக அந்த அப்பா அந்த குழந்தைக்கு 9 மணிக்கு வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரல. இந்த குழந்தை அவங்க அப்பாவுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த அப்பா வீட்டுக்கு வர்றாங்க, இந்த குழந்தை கதவு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குது, இவங்க அப்பா வெறுங்கையோடு வராங்க. ஸோ அப்போ அந்த குழந்தை அழும் அந்த இடத்துல, அந்த பிஞ்சு மனசு எவ்வளோ துடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் எப்போவுமே நம்மளோட மைண்டு ஃப்யூச்சரில் போகக்கூடாது. ஃப்யூச்சருக்கு மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுங்க. ஃப்யூச்சர் உங்கள் கையில் அது. ஏன்னா எதனால் சொல்ல வரேன்னா, ஓவர் அட்டாச்மெண்ட் வச்சுக்காதுங்க, ஓவர் அடிக்ஷன் வச்சுக்காதுங்க. ஏன்னா ஃப்யூச்சர் வந்து என்னோட கையிலையும் கிடையாது, உங்களோட கையிலையும் கிடையாது, யூனிவர்ஸோட கையில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நம்மளாக வந்து கனவு காணக்கூடாது, நம்மளாக கற்பனை பண்ணக்கூடாது. நீங்கள் கோலுக்கு ஒரு கெரியருக்கு நீங்கள் வந்து கனவு காணுங்க ஓகே.
பட் ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து அது ஒரு உயிர், ரிலேஷன்ஷிப்புக்கு உயிர் இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஜாப் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு உயிர் கிடையாது, மணிக்கு உயிர் கிடையாது. பட் ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது அந்த ஒரு பர்சனுக்கு உயிர் இருக்குது, அது உயிரோட ஒரு பொருளாகும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுங்க, ஓவர் அடிக்ட் ஆகாதுங்க, ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகாதுங்க. ஃப்யூச்சருங்கிறது அது யூனிவர்ஸோட கையில் தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம உறங்குறோம், நாளைக்கு எழும்புனா தான் ஃப்யூச்சர். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் லவ் பண்ணுங்க, பட் ஓவர் அடிக்ட் ஆகாதுங்க, அட்டாச்மெண்ட் ஆகாதுங்க. எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்தாலும், எவ்வளோ எமோஷன் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள். இந்த பவுண்ட்ரியை தாண்டி நம்ம வந்து எங்கேயும் போகக்கூடாது. இந்த ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே தான் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஸோ என்னதான் நமக்கு ரிலேஷன்ஷிப் நம்ம கூட இருந்தாலும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது கெரியருக்கு தான். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் எப்பவுமே உங்களுக்குள்ளே இருக்கணும். ஓகே, ஆக்சுவலி வந்து நீங்கள் இப்போ சும்மா இருக்கும்போது நீங்கள் வந்து திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ காலையில் நம்ம எழும்புகிறோம், டக்குன்னு நம்ம வந்து மூட் அவுட் ஆகுது, இல்லை நம்ம ஒரு சேட் ஆகுறோம், இல்லை நம்ம டிப்ரெஷன் ஆகுறோன்னா, ஸோ அந்த இடத்துல எதனால நீங்கள் டிப்ரெஷன் ஆகிருக்கீங்கன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃப்யூச்சரை நோக்கி போயிருக்கும். இது நடக்குமா நடக்காதா, ஸோ அதனால தான் நம்ம அந்த இடத்துல டிப்ரெஷன் ஆகிருப்போம். ஸோ அது நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் இருக்கும்போது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்போவுமே நம்ம மைண்டை வந்து ஃப்யூச்சரில் கொண்டு போகாதுங்க, அதே நிறைய ஃபாஸ்ட்லி கொண்டு போகாதுங்க. ஏன்னா முடிஞ்சு போகிறது தான், நடக்க போகிறது நம்ம கையிலே கிடையாது. ஸோ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. காலையில் எழும்புறீங்களா, நைட்டு உறங்குற வரைக்கும் ஒரு டேயை எவ்வளோ தூரம் உங்களால் சந்தோஷமாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரமாக சந்தோஷமாக கொண்டு போங்க. அதே மாதிரி நாளைக்கு எழும்புறீங்க, நாளைக்குள்ள நாள் அவ்வளோ தூரமாக சந்தோஷமாக கொண்டு போங்க. காலம் பொன் போன்றது சொன்ன மாதிரி என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து தீபாவளி, கிறிஸ்மஸ் அப்படி ஸ்பெஷலாக எந்த ஒரு டே நான் என் லைஃப்பில் பார்க்குறதே கிடையாது. என்னை பொறுத்த மட்டும் எனக்கு எல்லா டேயும் ஒரே டே தான். இன்றைக்குள்ளே நாளை என்னால் சந்தோஷமாக கொண்டு போக முடியும். நான் கண்டிப்பாக என்ன நாளைக்குள்ளே நாளை என்னால் சந்தோஷமாக கொண்டு போக முடியும். ஸோ எல்லா டேக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, எல்லா நேரமும் நமக்கு கிஃப்டட் தான். ஓகே, ஸோ வந்து மெடிடேஷன்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள், சில கிளாரிட்டிஸ் நமக்கு கிடைக்கும், சில ஐடியாஸ் கிடைக்கும். ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் திங்க் பண்ண மாட்டீங்க. ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் உங்கள் மைண்டை கொண்டு போகிறதுக்கான ஒரு வித்தை தான் மெடிடேஷன். மெடிடேஷனுங்கிறது வந்து எப்படின்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை நம்ம மைண்டை கொண்டு போகிறது தான் நம்ம மெடிடேஷன், ஒரு அவேர்னஸ் ஆகும் மெடிடேஷன். ஓகே, ஸோ இங்கே நமக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 999 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஃப்யூச்சரை பற்றியான ஒரு வீடியோ தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ நான் போட்டது கிடையாது, பட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணனால இந்த ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். பட் இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக எடுத்துக்கோங்க. பட் இதை நினச்சி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு கனவு காணுதுங்க. ஓகே ஓகே, ஸோ இந்த வீடியோ யாருக்கும் ரெஸ்டேட் ஆகினா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.